இந்த எஃப்ஏ கப் ஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே இருக்கிற ஜோசியக்காரன் இன்றைக்கி கண்டிப்பாக யுனைடெட் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். சிட்டி வந்து கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ராஷ்ஃபோர்டு ஃபஸ்ட் எடுத்துன்னா ஓடினதுலையே கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஜெயிக்க போகிறோம்டா அப்படின்னு ஆகிப்போச்சு. 25 நிமிஷமாக சிட்டி கிட்ட தான் பால் இருந்துச்சு, ஆனால் எஃபெக்டிவாக அவங்க எதுவுமே பண்ணல. யுனைடெடோட பெஸ்ட்டு சென்டர் பேக் பேரிங் யாருன்னா ரஃபா வரானும் லீச்சா மார்டினஸும் தான். டிஃபென்சிவாக ஒரு யூனிட்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க யுனைடெடு. 30வது நிமிஷம் ஆகுது, சிட்டியோட ஒரு பிளண்டரு. வார்டியால் வந்து கோல் கீப்பர் கூட ஒரு மிக்ஸ்அப் ஆகி கோல் கீப்பரை தாண்டி ஹெட் பண்ணிடுறாப்புல. அங்கேருந்த நம்ம பையன் கர்னாச்சோ கோலை போட்டுட்டான். யுனைடெட் வந்து கவுண்டர் அட்டாக் தான் செட்டப் பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோலும் போயிடுச்சு. அடுத்த கோலும் அதே மாதிரி ரைட் விங்கில் கர்னாச்சோ கிட்ட போகுது. கர்னாச்சோவிலேருந்து கட் பேக் பண்ணி ப்ரூனோ கிட்ட வருது. ப்ரூனோ அங்கிருந்து கோபி மெயினுக்கு பாஸை போட்டு 2வது கோலு 40 நிமிஷத்தில். ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப்லலாம் சிட்டி வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லாலாம் விளையாடல. யுனைடெட் தான் ஆக்சுவலி நல்லா விளையாண்டுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஏர்லிங் லக்காக்கா வந்து ரொம்ப சிறப்பாகவே பர்ஃபார்ம் பண்ணாப்புல. ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் போஸ்ட்டில் பட்டு வந்துருச்சு. ஹூலியன் ஆல்வரஸு ஒரு மிஸ்ஸு, ஒனானா 2-3 டீசன்ட் சேவ்ஸ் எல்லாம் பண்ணாப்புல. டோக்குக்கும் பிசாக்காக்கும் ஒரு நல்ல காம்படிஷன் இருந்துச்சு. 87th மினிட்டு ஒரு இத்து போன ஷாட்டு, அதுவும் நியர் போஸ்ட்டில். ஒரு நல்ல ஷாட் கோல் போயிருந்தாங்க கூட பரவாயில்ல. சிட்டி ஒன்றும் த்ரெட்னிங்காலாம் இல்லை. அவங்க வந்து அதுக்கப்புறம் கோல் அடிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஃபைனலி மேட்ச்சு முடியுது. இந்த வருஷத்தோட எஃப்ஏ கப் வின்னர்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் தான். யுனைடெடோட பிரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியிலேயே இத்து போன சீசன்லேயும் ஒரு ட்ராஃபியை ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். யுனைடெட் எஃப்ஏ கப் ஜெயிச்சனால யூரோப்பா லீக்கில் விளையாட போகிறாங்க. யூரோப்பா லீக் ஸ்பாட்டில் இருந்த செல்சி இப்போ வந்து கான்ஃபரன்ஸ் லீக்கில் பெலரூஸு, ஸ்லோவீனியா, செர்பியா, ரொமேனியா இந்த மாதிரி நாட்டிலலாம் போய் செல்சி விளையாட வேண்டியது இருக்கும் அடுத்த சீசனில். கான்ஃபரன்ஸ் லீகுக்கு குவாலிஃபை ஆகிருந்த நியூ கேசல் இப்போ எதுவுமே கிடையாது. அடுத்த வருஷம் அவங்க எந்த யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்லையும் கிடையாது. இது மட்டும் கிடையாது, இந்த மேட்ச்சில் ஏர்லிங் ஹாலண்ட் வந்து ஏர்லிங் லக்காக்காவாக மாறி இருக்காப்புல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 1983வது அன்பீட்டன் மேட்சை டாட்மண்டுக்கு எகெயின்ஸ்டாக ராட்ரி விளையாட போகிறாப்புல.